நான் பிஃபோரா எதிர்பார்த்ததுதான். என்னன்னா, என்ன இவங்க இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்களேன்ற அளவுக்கு நான் பண்ணாம இருக்காங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். எப்படின்னா, நான் மட்டும் உள்ள இருந்திருந்தேன்னா அவனை அவ்வளவுதான் நான் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஆமா, அத என்ன இதுக்கு மேல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? நானும் தான் 4 செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்கேன். நானும் காட்டுறேன். அவங்க என்ன வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். என்னை உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. எனக்குன்னா எனக்கு இல்ல, பாக்குற ஆடியன்ஸ் முட்டாள் இல்லைல்ல. மக்கள் வந்து நீங்க என்ன போட்டாலும் நம்புறதுக்கு முட்டாள் இல்லையா? நான் வந்து உங்களோட நியூடிட்டியோ அந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் கேட்கல. எனக்கு நான் கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூட் விஷயம், நீங்க லவ் பண்ணதுக்கு உண்டான விஷயங்கள் கேட்கிறேன். அவங்க பக்கா லெஸ்பியன், உங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி பேசின ஒரு நபர் தான். உங்களுக்கு அவங்க லெஸ்பியனா இல்லையான்னு நீங்க பாத்தீங்களா? இருந்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே இருந்தாலும் ஒருத்தவங்க லெஸ்பியனா இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட செக்சுவாலிட்டிய டிக்ளேர் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தா? வணக்கம். இப்ப தொடர்ந்து ஒரு வாரங்களாக நாஞ்சில் விஜயனோட இஷ்யூ வந்துட்டு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாஞ்சில் விஜயன் அவர்கள் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வைஷு மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு தரப்பினர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு தரப்பினர் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இவங்க வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, இவங்க எதுக்காக வந்துட்டு, அதாவது வைஷு அவர்கள் எதுக்காக இந்த வீடியோ போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அதோட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல ஏன் அதை வந்து அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்கள்லயே வந்துட்டு நீங்க வீடியோ போடுறீங்க, மற்ற மாதங்கள்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தீங்க. என்ன காரணத்துக்காக அப்படி போட்டிருந்தீங்க? நான் என்ன காரணத்துக்காக போட்டிருக்கேன் அது நான் தெளிவா அதுல நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல ரொம்ப தெளிவாவே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். மென்ஷன் பண்ணிருக்கீங்க 2020ல இருந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. 22, 21, 23, 24, 25 அது எல்லாமே வந்து அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல லான்ச் ஆகும். சரி, அந்த லான்ச் ஆகிற டைம்ல நல்லா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து ஏதோ ஒருத்தர் உள்ள போயிருப்பாங்க. ஹோல் சீசனே வந்து எல்லா கான்ட்ரவர்சியா போகலன்னா கூட அந்த ஒரு சீசன் யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேர் வந்து அந்த ஷோக்குள்ள போயிருக்காங்க. சோ அந்த ட்ரெண்டை வச்சு, அந்த ஸ்டண்டை வச்சுதான் விஜய் வைஷு அவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இல்ல விஜய் வைஷு அவர்கள் இந்த மாதிரி போய் நீ பிரஸ் மீட் கொடுத்தாவோ, இந்த மாதிரி போய் ஒரு 4 சேனல்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தாவோ உன்னை பிக் பாஸ்ல எடுத்துக்குவாங்க அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கா அவங்களே திங்க் பண்றவங்களாச்சு. எப்படிங்க எப்படி யோசிக்கலாம். ஏன்னா அப்படி யோசிப்பீங்களா? நான் அப்படி யோசிக்கல. பட் ஆனா இவங்க வந்து 2-3 வருஷமா ட்ரை பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பிக் பாஸ் போறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் வந்து ஆனா இது நான் பிஃபோரா எதிர்பார்த்ததுதான். என்னன்னா, என்ன இவங்க இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்களேன்ற அளவுக்கு நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சோ கரெக்டா அது நடந்திருக்கு. அதுவும் இவ்வளவு நாள் ஆகி இவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது எனக்கு சீரியஸாவே எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா நான்லாம் பயங்கர ஒரு பிக் பாஸ் ஃபேன் ஆக்சுவலா. அதனால வந்து எந்த திருநங்கை உள்ள போறாங்க வராங்க அதெல்லாமே நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போறதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற விஷயமும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல வந்து எனக்கும் அது கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்து அந்த டைம்ல மட்டும் ஆகஸ்ட் எண்டு, செப்டம்பர் 1, 2, 3, 4, அக்டோபர் 1 வீக் வரைக்கும் பெரிய பெரிய கான்ட்ரவர்சி போகும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மிட்ல அதாவது அந்த ஷோ நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு கான்ட்ரவர்சி ஏதாவது பண்ணுவாங்க. யார வச்சுன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட வச்சு. எப்படின்னா, நான் மட்டும் உள்ள இருந்திருந்தேன்னா அவனை அவ்வளவுதான் நான் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க.
என்ன இதுக்கு மேல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? இல்லங்க. இப்போ நீங்களும் ஒரு திருநங்கை தான், ஆமா. அவங்களும் ஒரு திருநங்கை தான். ஓகே. அவங்க சொல்றது பொய் அப்படிங்கறத நீங்க தெளிவா அடிச்சு சொல்றீங்க. உங்க வீடியோல இருந்து நாங்க பாத்துட்டோம். தொடர்ந்து 4 நாட்களாக நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. 4 நாளா வீடியோ போடல, ஒரே நாள்ல 4 வீடியோ போட்டேன். ஒரே நாள்ல 4 4 வீடியோ. வீடியோ சரி, போட்டிருக்கேன். 4 வீடியோவுமே நாங்க பார்த்தோம். என்னன்னா வந்துட்டு கரெக்டா அக்யூரேட்டா என்ன சொல்றீங்கன்னா, நாஞ்சில் விஜயனும் அவங்களும் அந்த மாதிரி கிடையாது. நாஞ்சில் ஆமா. விஜயன் அண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெளிவா தெரியும். ம். அவர் அந்த மாதிரி கிடையாது. வைஷு அவர்கள் முழுக்க முழுக்க பிக் பாஸ்ல போறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொன்னீங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, எனக்கு முன்னாடியே இது தோணுச்சு, என்னடா இவங்க இன்னும் எதுவுமே எதுவும் பண்ணாம பண்ணாம இருக்காங்க. இருக்காங்களே. ஒருவேளை லவ் பண்ணிருந்தா யாரு? நாஞ்சில் விஜயன் அண்ணா வந்துட்டு வைஷுவை லவ் பண்ணிருந்தா, ஷோ மீ தி ப்ரூஃப். ம், ப்ரூஃப் அவங்க காட்டுங்க. தானே போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஏங்க அது ஒரு ப்ரூஃபா? சரி நம்ம 2 பேரும் இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஆ, நான் நாளைக்கு போயிட்டு என்கிட்ட வந்து விஜய் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு 50,000 பணம் வாங்கிட்டு தரவே இல்ல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த போட்டோ பாருங்க அப்படின்னு நான் உங்க போட்டோ வச்சு ஒரு அக்யூசேஷன் குடுத்தா நீங்க கமெண்ட் இருப்பீங்களா? எப்படி கம்முனு இருக்கு? எப்படி பணம் வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ இருந்து நான் பணம் கொடுக்கும்போது அவங்க தான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்னு என்ன சொல்றாங்க. அதுக்கு தான் நான் கேக்குறது எல்லாமே எனக்கு நீங்க ப்ரூஃப் காட்டுங்கன்ற நானு. ம். நீங்க காட்டுற போட்டோஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ம். ப்ரூஃபாவே கன்சிடர் கூட பண்ண மாட்டேன். ஏன் அந்த போட்டோல எல்லாம் வந்து கன்சிடர் பண்ண ஏ- மாட்டீங்க? ஏ- ஏன் அந்த போட்டோவை நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க? சரி நானும் தான் 4 செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்கேன். சரி. நானும் காட்டுறேன். ஆ. அவங்க என்ன வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். என்னை உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? சரி, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன தோணும் தெரியுமா? இனிமே எந்த செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போட்டோவுக்கு நிக்க பயப்படுவாங்க போல. பயப்படுவாங்க. பயப்படுவாங்க போல. இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ம். இப்போ விஜய் வைஷா உங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிருச்சு. நீங்க அதெல்லாம் என்ன பண்ண முடியுமோ உங்களால பண்ண முடியறத நீங்க பண்ணிட்டீங்க. ம். இதே ஃபீல்டுக்குள்ள மீடியா ஃபீல்டுக்குள்ள வேற ஒரு திருநங்கை நல்ல ஒரு திறமையோட உள்ள வரணும்னு நினைக்கிற பட்சத்துக்கு உங்கள மாதிரி சில ஆட்களுடைய ஒரு ஃபேக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு Fake தானாங்க, இது fake தான். ஃபேக் தாங்க. ம். ஆப்வியஸா ஃபேக் தான். ம். நான் உங்களை கேக்குறேன். நீங்க என்ன இவ்வளவு தூரம் மத்த விஷயங்கள்ல கூட பேசும்போது கூட கரெக்டா கேட்டாங்க. நீங்க வந்து வைஷுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ற இல்ல, மாதிரி. வயசுக்கு சப்போர்ட் பண்ணி கேக்கலங்க. Okay. இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு. நீங்க தொடர்ந்து 4 வீடியோக்கள் போட்டிருக்கீங்க. ம். பட்டு பட்டுன்னு எப்படி உங்களால போட முடிஞ்சது? அப்படி எப்படி அக்யூரேட்டா இதுதான் நடக்க போதே, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா. இப்ப ஏன் அந்த போட்டோ மேட்டர் நான் திருப்பி கேட்டேன்னா, நீங்க சொன்னீங்க இந்த போட்டோ நின்னு எடுத்திருக்க தோரணை பாத்தீங்களா, யாரோ யார்கிட்டயோ அப்படி நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த போட்டோ அவரு கூட வாங்கி எடுக்கல, ஆமா. அவரு கூட பக்கத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு ஆமா. அலிகேஷன்ல நீங்க வச்சிருந்தீங்க. ஆமா. அதனால நான் கேக்குறேன், ம். எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தோணுச்சு? எப்படி தோணுது அதெல்லாம் இல்ல. யோசிக்க தோணுது? இல்ல இப்ப என்னை கூட விடுங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இல்ல ஒரு திருநங்கை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு திருநங்கை கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பையன் வந்து எப்படி சொல்றது சொசைட்டிக்காக கொஞ்சம் பயப்படுறது எல்லாமே ஒரு உண்மைதான். உண்மைதான். உண்மை. அது நியாயம் கிடையாது. உண்மைதான். ம். ஆனா 8 வருஷம் வந்து லிவின்ல இருந்திருக்காங்க. ம். 7 வருஷம் 8 வருஷம். ஆ. அந்த டைம்ல உங்களுக்கு சின்ன சின்ன லவ் பண்ற ஒரு 2 கப்பல் வந்து சின்ன சின்ன கியூட் மெமரிஸ் கூடவா நீங்களா சேவ் பண்ணி வைக்கல? கண்டிப்பா. ஏன் சேவ் பண்ணி வைக்காம விட்டீங்க? ம். சரி ஓகேங்க. அவர் ஒரு செலிபிரிட்டி. ஒரு விஜய் டிவில ஒரு நல்ல பிரபலமா இருக்கிற ஒரு நபர். அதனால போட்டோ எடுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டியிருக்காருன்னே வச்சுக்கலாம். சரி. இதையும் நான் விடுறேன். ம். என்னுடைய அடுத்த கேள்விதான் என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் சேட் நீங்களும் நாஞ்சில் விஜயன் அவர்களும் சேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களோட சேட்டை கேட்கிற ரைட்ஸ் எனக்கு கிடையாது. அது உங்களோட பிரைவசி. உங்களோட பிரைவசி எல்லாமே பிரைவசியா இருக்கிற வரைக்கும் அது ஓகே. ம். பட் நீங்க பப்ளிக் ஃபோரமால வந்துட்டீங்க அப்படின்னாலே என்ன வைஷு ஒரு திருநங்கை, நான் ஒரு திருநங்கை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யாரும் என்ன விமர்சனம் வேணாம வைக்கலாம். நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. அந்த கருத்துல எனக்கு விமர்சனம் இருக்கு, மாற்று கருத்து இருக்கு, முரண்பாடு இருக்கு அப்படின்னா எனக்கு பேச்சுரிமை இருக்கு இந்த நாட்டுல. நான் பேசதான் செய்வேன். அது எப்படி இது தப்பாகும்? எனக்கு டைரக்டா வைஷு சரி, நீங்க பேசிட்டீங்க. தைரியமா வந்துட்டு வைஷு தப்பு, நாஞ்சில் அண்ணா கரெக்ட் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. உங்களை யாருமே போன் பண்ணி எல்லாம் மிரட்டலையா? என்ன போன் பண்ணி யாரும் மிரட்டல. ஆக்சுவலா யாரும் கேள்வி கேட்கலையா? எனக்கு அந்த மாதிரி கேட்டாங்க. என்னமா கொஞ்சம் பாரு, என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஒரு திருநங்கை இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பேசுமா அப்படி அந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பதில் சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து நான் திருநங்கைகளுடைய ஃபைட்டாவோ சண்டையாவோ நான் பார்க்கல. She's one of the professional VJ அப்படின்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆக்ட்ரஸ், டாப் மோஸ்ட் சீரியல்ல வந்து அவங்க ஒரு லீட் ரோல் பண்றாங்க. இது எல்லாம் இத்தனை ப்ரொஃபஷன் இருக்கிற ஒரு ஆளை நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் கேக்குறது யார் வேணா கேட்கலாம். அது திருநங்கை கேட்க கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? சரி, ஓகே. அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ல வந்துட்டு ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறாங்க.
அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். ஒரு திருநங்கையே இருந்து ஒரு ஒரு சீரியல்ல ஒரு லீட் ரோல் பண்றாங்க. நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விஜேவா இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல எனக்கான அங்கீகாரத்தை நானே தேடிட்டு போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இவர் என்னை லவ் பண்ணாரு, ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயனை. ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? இதே எத்தனையோ ஆண்கள் இருக்காங்கல்ல, எத்தனையோ பேரு சீரியல்ல பெரிய அவரோட நாஞ்சில் விஜயனோட எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? ஓகே, இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அவங்க பேரு கிறிஸ்டல் ஐ திங்க். அவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் மாதம்பட்டியை சூஸ் பண்ணாங்க? ஒரு பெரிய ஃபேம். அவரு நாட் ஓன்லி ஃபேம், அவங்களுக்கு அவர் கூட ஒரு ஒரு கொஞ்ச நாள் வந்து பழக்கம் வழக்கம் இருந்திருக்கு. அது கணவன் மனைவியாவோ, அது இல்லீகல் அஃபேரோ, வாட் எவர் இஸ் இட், அவங்களுக்கு அவரை தெரியும். அவர் கூட அவங்க வெளியே போயிருக்காங்க, சுத்தி இருக்கிறாங்க, லவ் பண்ணிருக்காங்க, வாட் எவர் இஸ். அது லவ்னு நான் வந்து கன்சிடர் பண்ணல. அதுவுமே வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அப்போ இத்தனை வருஷம் தெரிஞ்ச ஒரு நபரை வச்சுதான் ஒரு விஷயத்த பேச முடியும். அதே மாதிரி விஜய் வைஷு அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா ரொம்ப லாங் இயர்ஸா யார தெரியும் அப்படின்னா நாஞ்சில் விஜயனை தெரியும். நானே நாஞ்சில் விஜயன் அப்புறம் வைஷு அவங்கள வந்து ஒரே பார்ட்டில நானுமே பார்த்திருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஆனா நான் வந்து 2-3 தடவை வந்து 2 தடவை பார்த்திருக்கேன் நாஞ்சில் அவர் கூட அவங்களோட பார்த்திருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். அவர் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு. அவங்க கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி தான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாருங்க. அப்புறம் எப்படிங்க அவர் என்னைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணாரு, அவர் கூட நான் மனைவியா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நான் அதுக்கு தான் கேட்டேன், ப்ரூஃப் காட்டுங்கன்னு. எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. எனக்குன்னா எனக்கு இல்ல, பாக்குற ஆடியன்ஸ் முட்டாள் இல்லல்ல. மக்கள் வந்து நீ என்ன போட்டாலும் நம்புறதுக்கு முட்டாள் இல்லல்ல. கிறிஸ்டலா ஒரு வீடியோ போடுறாங்களா, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களா இவங்க வீடியோ போடுறாங்க. எதுக்கு இன்ஸ்பிரேஷன் தேடுறீங்க நீங்க? நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? அவர் வந்து கல்யாணம் பண்ணாம தடுத்து இருந்திருக்கணும். ஒரு திருநங்கையுடைய காதல் திருமணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க. அப்ப நான் இப்படி கேட்பேன். நான் எப்படி கேட்பேன்னா, அப்ப வைஷு வந்து மரியாவுடைய லைஃப வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்களா? இவங்களுடைய அஃபேருக்கு வந்து மரியாவுடைய லைஃப் வந்து அவங்க வேஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்ப மரியா வந்து வைஷு மேல கேஸ் போடலாம் இல்லைங்களா? கண்டிப்பா போடலாம். அவங்க லீகல் ஒய்ஃப். இப்போ நீங்க ஏங்க, நான் பார்த்த எல்லா இன்டர்வியூஸ்லயும் பாக்குறேன், எனக்கு அவர் கூட பழைய மாதிரி பேசினா போதும் எதுக்கு இல்ல அந்த ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், அவர் என்ன பண்ணணும்னு கேட்டப்ப அவர் வந்து என் கூட வந்து வாழலாம் வேண்டாம், பழைய மாதிரி பேசினா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இது எதுக்காக அவங்க அப்படி அந்த மாதிரியான ஒரு இது வைக்கிறாங்க? ஏன்னா இப்போ உண்மையுமே இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ ஒரு காதலனாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வந்துட்டு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கட்டும், யாரு கூடயாவது போய் நின்று பேசினாவே நம்ம சண்டைக்கு போயிருவோம். நீ எப்படி பேசலாம், உனக்கு நான் இருக்கேன், நீ எப்படி போய் பேசலாம். அவங்க சொல்ற வார்த்தைகள்லயே வந்துட்டு சில விஷயங்கள் தப்பா தெரியுது. என்னன்னா வந்துட்டு அவர் என் கூட பேசினா போதும் அப்படின்னு ஏத்துப்பீங்களா? எனக்கு தெரியல, திருநங்கை கம்யூனிட்டில வந்து இல்ல. அதுதான் இது நீங்க கேட்டது ஆக்சுவலி கரெக்டான விஷயம். இந்த விஷயத்துல வந்து நான் திருநங்கைகளுக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றது என்னோட விஷயம். ஏன்னா இத காலங்காலமா பல திருநங்கைகள் வேற வழி இல்லாம தன்னுடைய காதல் வந்து தன் கையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு பண்ண விஷயம் தான் இந்த மாதிரி தானே வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த விஷயம்லாம் இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்காங்களா நிறைய பேர் விட்டுட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் விட்டுட்டவங்க எல்லாம் இருக்காங்க. இத வந்து இதேதான் வைஷு விஷயத்துல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இத எல்லாமே பார்த்து வைஷு அவங்களும் வளர்ந்துருக்காங்க இல்லையா? சோ இத வந்து கரெக்டான ஒரு நேரத்துல இத கரெக்டா சொன்னா அது கரெக்டா அப்படி ஆப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. கல்யாணம் ஆகி 2-3 வருடங்கள் ஆயிருக்குமா? கல்யாணம் இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்கு. கல்யாணம் ஆகுற அந்த நொடியில போய் கூட கல்யாணத்தை நிறுத்தலாம். இல்ல அதுதான் சொல்லிட்டாங்க. கல்யாணம் நடக்காம கூட பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒரு குழந்தைய வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவங்க பேசுவதற்கு என்ன காரணம்? இதத்தான் நானும் கேக்குறேன். இதுக்கு என்ன காரணம்? நீங்க தானே எல்லாம் பிக் பாஸ் தான் காரணம். எல்லாமே பிக் பாஸ். நீங்களே பாத்துக்காது. நீங்க எல்லாரும் எப்படிங்க முடிவு பண்ணிக்கிறாங்க? நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்மள பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்கன்னு எப்படி அவங்க முடிவு பண்ணிக்கலாம்? இது தப்பான ஒரு அசம்ப்ஷன். இது நிறைய பேருக்குள்ள இந்த மென்டாலிட்டி இருக்கு. நானே நிறைய பேரை பாத்திருக்கேன். பிக் பாஸ்க்குள்ள போறதுக்காக ஒருத்தர் வந்து எங்கேயோ ஊர்ல இருந்து முட்டி போட்டு சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி முட்டாள்தனமா அப்படி யோசிக்க கூடாது. நீங்க உங்களோட டேலண்ட காமிச்சு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணுங்க. அது தப்பு இல்ல. ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு ஃபேம் கிடைச்சா போதுன்றது விஷயம் கிடையாதுங்க. அது
நெகட்டிவா பாசிட்டிவான்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தரப்பு மக்களும் இருப்பாங்க, நெகட்டிவான தரப்புலயும் ஒரு மக்கள் இருப்பாங்க. அது இங்க அந்த மாதிரி இருந்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க வச்சிருக்கிற அலிகேஷன் எந்த மாதிரி அலிகேஷன் கமெண்ட் செக்ஷன்ல வாசிக்க முடியல. ம். எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா, சரி ஓகே நீ தானமா விட்டு கொடுத்த, நீ தானமா கல்யாணம் எனக்கு அதுதான் புரியலங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, நீங்களே பிரிக்கணும்னு, நீங்க குண்டு வைப்பேன் நானே குண்டு எடுப்பேன்னா இது எப்படி? நேத்து ஒரு இன்டர்வியூல ஒரு அம்மா பேசினது கூட கரெக்டா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நாஞ்சில் விஜயன் கூட மறுபடியும் நீங்க நல்லா பேசணும் பழகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வச்சு நீங்க அதை மூவ் பண்ணிருக்கலாமே. ஏன் அவங்க மூவ் பண்ணல? ஏன் மூவ் பண்ணாம நேரா எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அழகா எடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல போய் இப்படி நிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் வெளியில மீடியா நிப்பாங்கன்னா அட்டென்ஷன் கிடைக்கும்னா? கரெக்டா அது என்னங்க எல்லாம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாமே மீடியா ஃபோக்கஸ் தான். எங்க காலையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு நான் ஐயோ பாவமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் போடு. அதுக்கு அடுத்து பாக்குறேன் நைட் ஒரு வீடியோ ரிலீஸ். அப்போ நீங்க வந்து வீடியோ எல்லாம் பக்கவா முன்னாடி கொடுத்தீங்களா பின்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டா இருந்து இத பண்ண மாதிரி இருக்குல்ல. பல நாள் பிளான் போட்டு இந்த டேட்ல இத பண்ண போறேன், இந்த டேட்ல பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த டேட்ல நம்ம இத பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்காவா பிளான் பண்ணி பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. திட்டம் போட்டு பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து எதுக்கு இல்ல எனக்கு புரியல. பிரிண்ட் அவுட் எல்லாம் நீங்க வந்து எடுத்து காமிச்ச போட்டோஸ் எல்லாமே பாருங்களேன். நானும் தான் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இவர் வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு. நான் யார் பேர்ல நான் வந்து நடிகரை சொல்ல பொதுவா ஒரு நபரை சொல்றேன். ஒரு ஆளு கொண்டு போய் என்ன இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இவங்களே இப்படிதான் ஃபேமஸ்க்காக ஏதோ பேசுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஷன்ல வந்து என் கம்ப்ளைண்ட் எடுப்பான். இல்ல இதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கப்புறம் உண்மையிலேயே ஏதாவது ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரி நடந்து அவங்க உண்மையிலேயே போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்கம்மா. அதுதான் நீங்க ஒரு சச் அ பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன். அவர் வந்து 6-7 மாசமா வந்து நாஞ்சில் விஜயன் வந்து இவங்களோட பேசலன்னு சொல்றாரு. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல உங்களுக்கு தோணல? அப்பவும் ஜாய் கிறிஸ்டலாவோட இஷ்யூ போயிட்டு தான் இருந்துச்சு. 3 மாசத்துல ஏன் உங்களுக்கு தோணல? 4 மாசம் ஏன் தோணல? அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே செப்டம்பர்லயே தான் இருக்கா? மேக்ஸிமம் எல்லா இன்டர்வியூன்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் த வீடியோஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் எண்ட்ல இந்த மாதிரி தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். சோ டார்கெட் ஃபுல்லா வந்து பிக் பாஸ் நோக்கி மட்டும் தான். ஓகே, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க முட்டி மோதுங்க, தப்பே இல்ல. வாய்ப்புக்காக மெனக்கெடுதல் அப்படின்றது வந்து ஒரு மனுஷன வாய்ப்பு இப்படிதான் தேடணுமா? இல்ல நான் கேக்குறேன். அதுதான் நான் கேக்குறேன். மெனக்கெடுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு மெனக்கெட்டு நீங்க அந்த வாய்ப்பை தேடக்கூடாது. யாரு குடும்பத்தை கெடுத்து தேடக்கூடாது இல்லையா? நீங்க லவ் பண்ணதே உண்மையா? நேத்து நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அதுல வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசினேன் தான் பழகினேன் தான், பட் ஆனா நீ அந்த மாதிரி சொன்ன உடனே நான் உன் பக்கத்துலயே வரல, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு நான் தள்ளி வந்துட்டேன். அப்படி நான் உன் மனசை காயப்படுத்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோல மன்னிப்பு கூட கேக்குறாங்க. அதுதான் பெரிய மனுஷனுக்கு உண்டான ஒரு அழகுன்னா அதுதான். நான் வந்து உங்களோட நியூடிட்டியோ அந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் கேட்கல. நான் கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூட் விஷயம். நீங்க லவ் பண்ணதுக்கு உண்டான விஷயங்களை கேட்கிறேன். கண்டிப்பா ஒரு சாட்ல வந்து அம்மு தங்கம் இத வந்து நாஞ்சிலே அவர் கேட்டிருந்தாரு. அம்மு செல்லம் இந்த மாதிரி நான் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருப்பேன்லமா, அது ஏதாவது இருந்தா கூட காட்டு, நான் ஒத்துக்கிறேன், காட்டு அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சோ நீங்க எல்லாரும் கேக்குறது அதுதானே, நாஞ்சில் கேக்குறது அதுதானே. இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்காது இல்லையா? இல்ல நீங்க வேணும்னு. ஆமா, இன்னொரு இதுல ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். நான் வந்து டே 1 இன்னைக்கு நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம், டே 2 இன்னைக்கு நாங்க எங்க போனாங்க போனோம், என்னால வச்சுட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏங்க நீங்க பர்பஸா ஏங்க கிளியர் சாட் பண்றீங்க? கேட்டா இந்த மாதிரி சொல்ற ஒரு நபர் வந்து எல்லா சாட்டையும் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்கு கிளியர் பண்றீங்க நீங்க? புரியுதா? ஏன்னா அவர் ஒரு செலிபிரிட்டின்னு தெரியும். நீங்க நல்லா ஒரு படிச்ச ஒரு திறமையுள்ள ஒரு திருநங்கை. ஒரு பையன் வந்து லவ் பண்ணியிருந்தா என்னைக்கா இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவான்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல? இத்தனைக்கும் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு நபர். நீங்க ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல? நீங்க ஏன் ப்ரூஃப் எடுத்து வைக்கல? உங்களுக்கு தெரியும் தானே. கண்டிப்பா ஜாய் கிறிஸ்டல்லாம் அவங்களோட இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் எப்படி விட்டாங்க? குழந்தைங்களோட விளையாடுறது, ஷட்டில் கார்க் விளையாடுறது, கல்யாணம் பண்ற போட்டோ, இத்தனை எவிடன்ஸ் இருந்துச்சு. உங்ககிட்ட என்ன இருக்கு? வீடியோ கால்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் பர்பஸா அதை ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு அதுல வந்து நாஞ்சில் ஏதாவது ஆபாசமா இருக்காரா? வைஷ்வா அவங்க ஏதாவது ஆபாசமா இருக்காங்களா? இல்ல.
அது எத்தனை மணிக்கு எடுத்து அவங்க சொல்றாங்க நைட் 2 மணிக்கு எடுத்த வீடியோன்னு. நான் சொல்றேன் அது 2 மணின்றீங்க. அது 7 மணியா கூட இருக்கலாம். எடிட்ன்னு சொல்லுவேன் நானு. கரெக்ட் ஓகே, தானே? ஓகே. எடிட்ன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு எனக்கு இதெல்லாம் தான் ஒரு மாரி இடிக்குது. இதெல்லாம் எப்படி நான் ஒரு ப்ரூஃபா கன்சிடர் பண்றது நீங்க லவ் பண்ணீங்கன்றதுக்கு. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நான் உங்ககிட்ட டைரக்ட்டா பேச ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க வைஷு கிட்ட பேச ட்ரை ட்ரை பண்ணீங்க. பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஓகே. பேச ட்ரை பண்ணி நான் கால் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றதா இருந்தேன்க்கா. வைஷுக்கு. வைஷுக்கு தான் சப்போர்ட் பண்றதா ஓகே, இருந்தேன். ஓகே. ஏன்னா மேபி இருந்திருக்கலாமோ ஒருவேளை ரிலேஷன்ஷிப்ல தெரியாம இருந்திருக்கலாமோ இருந்திருக்கலாமோ? நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க சாஃப்ட் கிட்டத்தட்ட கார்னர். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சு. மேபி இருந்திருக்கலாமோ ம், ம். அப்படின்ற மாதிரி நானும் திங்க் பண்ணிட்டு நான் கால் பண்ணி பேசுறேன். மேபி அந்த டைம்ல இவங்க இன்டர்வியூஸ்ல இருந்ததுனால பிஸியா இருந்தாங்களா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நான் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா நைட் டைம்ல அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் திரும்ப கால் பண்ணி ம், அப்ப நான் மம்மின்னு தான் பேசுவேன். ம், ம், ம். என்னாச்சு மம்மி இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படிங்க மம்மி பாசிபிள்? நீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? நீங்க இப்படி ஏமாந்து போய் நிக்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் நான் கேட்டேன். அவங்க அவங்க இத்தனை நாள் நான் மம்மின்னு கூப்பிடும்போது சொல்லு ஜாஸ்மின், சொல்லு மகளே அந்த மாதிரி தான் பேசுற ஒரு நபர் வந்து என்கிட்ட எப்படி பேசுனாங்க தெரியுமா? ஓகே. சொல்லுங்க. ஆமா வீடியோ நீங்க போடுங்க. உனக்கு எப்படி தோணுதோ அது மாரி பண்ணுங்கம்மா. எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல. இது ஏன் நான் உடனே கேட்டேன். நீங்க ஏன் இந்த மாரி என்ட்ட ஒரு மாரி ஃபார்மலா பிஹேவ் பண்றீங்க? ரெக்கார்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆ, அது சொல்றேன் அதையும். ஆ. ஏன் மம்மி இவ்ளோ ஃபார்மலா பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா அது ஒரு ஒரு மரியாதை நிமித்தம் இல்லையா? அது அப்படிதான் பேசணும் இல்லையா? அப்படின்னா, ஏங்க நீங்க இன்னைக்கு எங்கேயோ செலிபிரிட்டி ஆயிட்டன்றதுனால வந்து அந்த ஆட்டிட்யூட் எல்லாம் காமிக்க கூடாதுல்லங்க. நீங்க நல்லா பழகியிருக்கிற ம், என்கிட்டயே நீங்க இந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, ம், ம், ம். நீங்க 15 வருஷம் பழகுன நாஞ்சில் கிட்ட நீங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க? ம், ம், ஒரு ம். சக திருநங்கைகிட்டயே நீங்க இந்த அளவுக்கு காட்டுற ஆட்டிட்யூட அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நாஞ்சிலுக்கு எவ்வளவு தூரம் காமிச்சிருப்பீங்க. ம், ம். இதுதான் என்னோட இதா இருந்துச்சு. அப்புறம் நான் அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ம். சரி ஓகே. இவங்க ஏதோ மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. பாவம் லவ் பண்ணி ஏமாந்துட்டாங்க போல இருக்கு. நானும் திங்க் பண்ணிட்டு, நாஞ்சிலுக்கும், வைஷுக்கும், எனக்கும் 3 பேருக்கும் மியூச்சுவலா ஒரு நபர் இருக்காங்க. நான் சரி, பேர் சொல்ல சரி, விரும்பல. சரி. அவர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்கும்போது, அவர் எடுத்த வார்த்தையில கேட்டாரு. "என்னடி வைஷு விஷயமா?" அப்படின்னு சொல்லி. "ஆமா எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னா. "அதான் தெரியுமே. ஏன்டி இவ இந்த மாரி பண்ணிட்டுருக்கா? அடி பிக் பாஸ்க்கு வேணும்னா அவங்களே கூப்பிடுவாங்கடி." இவ எல்லாருக்கும் ஆனா தெரிஞ்சிருக்குங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்னோட வாட்ஸ்அப் சாட்ட நீங்க எடுத்து நான் காமிக்கிறேன். அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறீங்களா? யாருக்கு? வைஷுக்கு. ஓகே போயிடுச்சு. ஹலோ. நான் ஜாஸ்மின் பேசுறேங்கம்மா. ஹலோ. நான் ஜாஸ்மின் பேசுறேன். ஜாஸ்மின். அவ்வளவுதான். சோ கட் பண்ணிடுறாங்க கால் கட் பண்ணா. பண்ணிட்டாங்க. நான் ஜாஸ்மின் பேசுறேன்னு தானே சொன்னேன். நீங்க இப்ப அவங்கள மம்மின்னு கூப்பிட்டு பேசுனேன். ம். இப்படி நான் பேசுனேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க கால் பண்ண உடனே கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா அகைன்ஸ்டா மாறிட்டேன். ஆ. அது ஒண்ணு காரணமா இருக்கலாம். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லாம இருக்கலாம் இல்லையா? இந்த கேள்வி என்னை விடுங்க. நீங்க வைஷுவ பார்த்து கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் வைஷு கிட்ட பதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது அவங்க கிட்ட. இருக்காது. எப்படி இருக்கும்? நீங்க இந்த ஃபேமுக்காக பண்ற சில விஷயங்கள வச்சு, மொத்தமா எல்லா திருநங்கைகளுக்கும் கெட்ட பேர் வாங்கி குடுத்துறாதீங்க. எப்படி ஆனா நெறைய பேருக்கு இந்த கேள்வியும் இருக்கலாம். எப்படி ஒரு திருநங்கை வந்து இன்னொரு திருநங்கைக்கு நீங்க வந்து ம். ஆ எதிர்த்து அகைன்ஸ்டா நிக்கலாம். அகைன்ஸ்டா ம். நிக்கிறீங்க அப்படின்ற ம். மாரி. ம். என்ன பொறுத்தவரைக்கும் ஜாதி பார்த்து பழகுறது தப்பு அப்படிங்க. நீங்க என்ன ஜாதி, நான் என்ன ஜாதின்னு கேட்டு, அந்த ஜாதி பற்றுதல் எப்படி ஒரு தவறான விஷயமோ, நீ திருநங்கை, நானும் திருநங்கைன்றதுக்காக ஒரு திருநங்கை செய்யற தவற மறைச்சு பேசுறதும் தப்பு தான். சோ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. யாரோட பர்சனலையும் வந்து பப்ளிக் ஃபோரம் கொண்டு வரக்கூடாது. யாரோட பர்சனலையும் பத்தி யாரும் பேசக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொண்டுட்டு போயிட்டு இத சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ம். நீங்க எதுக்கு அவங்களோட பர்சனல பத்தி பேசுறீங்க? நான் என்னங்க இது? நான் பெர்சனல பத்தி நான் பேசுறேன். சரி ஓகே. ஆ. நான் பெர்சனல் பத்தி பேசுறேன். ஆ. ஆனா நான் பேசுற பெர்சனல் ஆஃப்டர் நீங்க மீடியா வந்ததுக்கு அப்புறம் பேசினேன். ஓகே. ஆனா மாயா பிக் பாஸ் ஐ திங்க் சீசன் 6ஓ 7ஓ எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஐ திங்க் 7 அர்ச்சனா அவங்க டைட்டில் வின் பண்ண அந்த சீசன். ஆமா, ஆமா. அதுல வந்துட்டு மாயாவ வந்து அவங்க லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல உட்கார்ந்து இவங்க அவங்களுடைய இத வந்து டிக்ளேர் பண்றாங்க.
யாரு மாயாவையும் மாயாவ பூர்ணிமாவையும் சேர்த்து. மாயாவையும் பூர்ணிமாவும் அவங்க 2 அவ்வளவு க்ளோஸா இருக்கனால லெஸ்பியன், அவங்க பக்கா லெஸ்பியன். உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க பேசுனாங்க. இவங்க பேசுனாங்க. கூட வந்து சிங்கர் சுஜித்ரா இருந்தாங்க. அந்த மாதிரி பேசின ஒரு நபர் தான். ஓகே. உங்களுக்கு அவங்க லெஸ்பியனா இல்லையான்னு நீங்க பாத்தீங்களா? இருந்தாதான் என்ன? இருந்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே இருந்தாலும் ஒருத்தவங்க லெஸ்பியனா இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட செக்சுவாலிட்டிய டிக்ளேர் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தா? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? இவங்களோட இதெல்லாம் பாருங்களேன். சுஜித்ரா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரோவர்சி சுஜித்ரா. இவங்களுடைய நட்பு அப்படிதான் இருக்கு. அதுலயே தெரிஞ்சுக்கோங்க இவங்க எந்த அளவுக்குலாம் கான்ட்ரோவர்சிக்குள்ள போறாங்க அப்படின்றது பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது எனக்கு இன்னொரு டவுட்டுமே இல்ல, இருக்கு. அவங்க பிக் பாஸ்குள்ள இருக்கிறவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது. பேசுறாங்க. ஓகே. இதுக்கு இடையில இன்னொரு அதே இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். சம்திங் இது நான் அப்ப பார்த்தது. அந்த சீசன் வந்தப்ப பார்த்தது. நடிகர் கமலஹாசன் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அவரும் ஒரு வேளை வந்து அதிகமான பெண் வேடம் போட்டு திருநங்கையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். கிராஸ் ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆண்டவரே. பாத்துக்கோங்க. எனக்கெல்லாம் அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. எப்படின்னா உலக நாயகன். உலக நாயகன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எந்த படங்கள் நான் பெருசா விரும்பி பார்க்கலன்னா கூட உத்தம வில்லன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் அவர் மேல நான் ரொம்ப தீவிரமான ஒரு ஃபேனா நான் மாறி இருக்கேன். இது வந்து ஒரு ஃபேன் கேர்ள் வந்து இத கேக்குறதா நினைச்சாலும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. நீங்களா புடவை கட்டி விட்டீங்க அவருக்கு? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? நீங்க பாத்தீங்களா? அவ எப்பேற்பட்ட ஆளு? இவங்களோட டார்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கவங்களை தூக்கி போட்டு இப்படி போடுறது. இந்த பக்கம் இருக்கிற ஏன்னா பிக் பாஸ் இருந்த டைம்ல வந்து மாயா பூர்ணிமா அந்த டைம்ல ஒரு டாக்ஸிட்டி வந்து அந்த அளவுக்கு பீக்ல இருந்துச்சு. நீங்க அந்த சீசன் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அவ்வளவு டாக்ஸிட்டி இருந்துச்சு. அந்த பர்சன் மாயாவுக்கு உடனே அகைன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டு எல்லா சேனலையும் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து அவங்க லெஸ்பியன். நீங்க யாரு? இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்க. அப்படி அந்த பிக் பாஸ் போனும் தான் இவங்க இதெல்லாமே பண்றாங்க. ஆமா. ஓகேயா? அந்த பிக் பாஸோட மெயின் ஹோஸ்டே வந்து கமல் சார் தான். ஒரு காலத்துல பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே பிக் பாஸோட உருவத்தை நம்ம வெளியே பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம குரல் மட்டும் தான் கேட்டோம். ஆனா அதற்கான உருவமா இருந்தவர் அவர்தான். அவரே பேசிருக்கீங்க. இவங்களோட எண்ணம் என்னன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ்க்கும் நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன். பிக் பாஸ்ல சம்டைம்ஸ் ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் உள்ள எடுப்பாங்க, இது எல்லாமே நியாயமான விஷயம் தான். ஆனா ஒரு திருநங்கையை உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ப்ரொஃபைல பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. மிலா அவங்க இருக்காங்க, தனுஜா சிங்கமம்மா அவங்க இருக்காங்க, நேகாமா இருக்காங்க. நீ எத்தனை திருநங்கைகள் நல்ல பேரோட திருநங்கைகளுடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் ட்ரை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என்ன அவங்க சேனல் என்ன அப்ரோச் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா அது நடக்காது. வாய்ப்பு இல்ல. நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி நகருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.